சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இரவு 11 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆஷாட நவராத்திரி, அதாவது இந்த வாராகி நவராத்திரின்னு சொல்றா இல்லையா, அதனுடைய பூர்த்தி நாளாக சமாபன நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக சேரமான் பெருமான் நாயனாரனுடைய குரு பூஜை நாளாகவும் சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே ஆடி சுவாதி என்ற பெயரிலே மிக விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு இந்த கருடாழ்வார் இருக்கார் இல்லையா, இந்த கருடாழ்வாருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:15 முதல் பகல் 10:15 வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:50 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:30 முதல் 9:05 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:15 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். மதியம் 12:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மங்கையர்க்கரசி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யோகம் கரணம் பற்றி விளக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, அடுத்தது மரண யோகத்தில் சுப நிகழ்வுகளை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. இது போக இன்னொரு நேயர் லலிதா அப்படிங்கிற ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டம் அதிகண்டம் சூலம் போன்ற நாம யோகங்களின் பெயர்களும் சரியில்லை தானே, இந்த மாதிரியான நாம யோக நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா என்பதை அந்த நேயர் கேட்டிருக்கார். கிட்டத்தட்ட இந்த 2 கேள்விகளையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் சொல்லிடலான்னு பார்க்கிறோம். இது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொன்னதுதான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த நேயர்களுக்காக நினைவூட்டுகிறோம். யோகம் கரணம் இது இரண்டுமே நமக்கு பஞ்ச அங்கங்களிலே ஒன்று. ஆனா இந்த முதல் நேயர் கேட்டிருக்கிறது மரண யோகத்தில் சுப நிகழ்வுகளை செய்யலாமான்னு கேட்டிருக்கா. இந்த மரண யோகம் என்பதற்கும் நாம் தினந்தோறும் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகங்கள் என்று சொல்வதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த மரண யோகம்னு சொல்றது அமிர்தாதி யோகங்கள்னு சொல்வா. அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் சொல்ல, இது 3ஐ பற்றி மட்டுமே பேசக்கூடியது. இது பஞ்ச அங்கங்களிலே, பஞ்சாங்கம்னா என்ன, திதி வார யோக கரண நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, திதி வார நட்சத்திர யோக கரணம் தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்ச அங்கங்களிலே இந்த அமிர்தாதி யோகங்கள், அதாவது அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் என்பது வராது என்பதற்காக சொல்கிறோம். இந்த நேயர் முதல்ல கேட்டுக்கிறது மரண யோகத்தில் சுப நிகழ்வுகளை செய்யலாமான்னு சொல்லி கேட்டிருக்கா. திருமணம் முதலான, திருமணம் கிரகப்பிரவேசம் முதலான சுப நிகழ்வுகளை மரண யோகத்தில் செய்கின்ற பழக்கம் தமிழ்நாட்டிலே இல்லை. இந்த அமிர்தாதி யோகங்கள் நம்முடைய தென்னிந்திய பகுதியிலே, குறிப்பாக தமிழகம் கேரளால மட்டும்தான் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஆந்திரால, பாதி ஆந்திராக்கு மேல போயிட்டோம்னா அவர்கள் அமிர்தாதி யோகங்களை எல்லாம் பார்க்கிறதே கிடையாதுங்கிறதுக்காக சொல்றோம். இது நம்முடைய பழக்கத்துல இருக்கிறது. மரண யோகம் இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். மரண யோகம்னு சொன்னா அந்த நேரத்திலே நம்முடைய நினைவு
நினைவானது முழுமையாக அந்த இடத்திலே குவியாது, நம்முடைய சிந்தனையானது அந்த இடத்திலே ஒருமுகப்படாது என்பதால் அந்த நாளிலே சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இது போக அவர்கள் யோகம் கரணம் என்று சொல்லப்படுவது பஞ்ச அங்கங்களிலே வரக்கூடியது. திதி வார நட்சத்திரம். திதினா நமக்கு தெரியும், வளர்பிறை நவமி திதின்னு பாக்குறோம். அதே மாதிரி வாரம்னு சொன்னா இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம் வாரம்னு சொன்னா. இது போக நட்சத்திரம், இன்றைய தேதியில என்ன நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. திதி வார நட்சத்திரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த யோக கரணங்களை நாளடைவிலே நாம் மறந்து விட்டோம், அது பற்றி குறிப்பிடுவதே இல்லை. இந்த லலிதாங்கிற நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டம், அதிகண்டம், சூலம் போன்ற நாமயோகங்களின் பெயர்களும் சரியில்லை தானே, இந்த மாதிரியான நாமயோக நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அவருடைய கூற்றினை நாம் மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது இந்த யோகம் பார்த்தோம்னா எப்படி நட்சத்திரங்கள் என்பது 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதே போல 27 யோகங்கள் என்பதும் உண்டு. விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்ருதி வரையிலான, விஷ்கம்பத்திலேருந்து ஆரம்பிக்கும், விஷ்கம்பம்னு ஒரு யோகத்துல ஆரம்பிச்சு வைத்ருதி என்கின்ற அந்த யோகம் வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 27 யோகம் என்பது இருக்கும். நாம் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியிலே அந்த 27 யோகங்களையும் குறிப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இது ஏன் நமக்கு மறந்து போச்சுன்னா, நான் பத்திரிகையிலாம், கல்யாண பத்திரிகை எல்லாம் எழுதும் போது, ஒரு கல்யாண பத்திரிகை ஆகட்டும், இல்லை ஒரு கிரகப்பிரவேச பத்திரிகை ஆகட்டும், இல்லை ஒரு உபநயன பத்திரிகை ஆகட்டும், இதுலெல்லாம் இந்த யோக கரணங்களை நாம் குறிப்பிடுவதற்கு மறந்து விடுகிறோம். பஞ்ச அங்கங்களையும் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். இந்த யோகங்கள் இன்னைக்கு என்ன நாம யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் சொன்னா, சாத்திய நாம யோகம் கூடிய அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அது நம்ம எழுதுறதே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த நேயர் சொல்லி இருப்பது போல எது எதெல்லாம் சுபயோகங்கள், எது எதெல்லாம் அசுப யோகங்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல குறிப்பா சொல்லணும்னா 17வது யோகமாக வரக்கூடிய வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருப்பா. அந்த வியதிபாதம் என்கின்ற யோக நாளிலும் சரி, 27வது யோகமாக வரக்கூடிய வைத்ருதி என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். அந்த வைத்ருதி நாம யோக நாளிலும் சரி, கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஒரு அமாவாசை நாளுக்கு நிகரான நாளாகத்தான் இந்த வியதிபாத நாள் என்பதும் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் காலப்போக்கிலே இந்த யோகங்களை குறிப்பிடுவதற்கு மறந்து போனதால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த வியதிபாதம் வருகின்ற நாளிலே கூட விவாக சுப முகூர்த்தங்களை நாம் வைக்கிறோம் என்பதுதான். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தானே. ஒரு அமாவாசை நாள்ல போய் ஒரு கல்யாணத்தை பண்ணுவோமா? ஆனா அந்த வியதிபாத யோகம்ங்கிறது அன்னைக்கு இருக்குங்கிறதையே மறந்து போய் அந்த நாள்ல கூட நம்ம திருமண முகூர்த்தத்தை குறித்து விடுகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது என்ன பண்றோம், நீங்க அஷ்டமி நவமி இல்லையா, பரணி கார்த்திகை இல்லையா, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அன்னைக்கு மரண யோகங்கிறது இல்லையா, கருநாள்ங்கிறது இல்லையா, உடனே ஒரு முகூர்த்தத்தை வச்சுடு அப்படிங்கிற மாதிரி நம்மளா வச்சுட்டு இருக்கோம். அதுபோல் வைக்க கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அதே மாதிரிதான் கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவா. மொத்தம் இருப்பது 11 கரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கரணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திதியினுடைய பாதி அளவு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். திதினா என்ன அர்த்தம்? சூரிய சந்திரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் என்பதுதான் திதி. அந்த திதியினுடைய பாதி அளவுதான் கரணம் என்பது. மொத்தம் 11 கரணம். இதிலே முதல் 7 கரணம் என்பது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இந்த கடைசி 4 கரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4 கரணங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துகுணம் கொடுத்திருப்பா. இந்த சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துகுணம் என்கின்ற இந்த 4 கரணங்கள் எப்ப வரும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேய்பிரை அமாவாசை நாளுக்கு முதல் நாள் அப்படிங்கிறது சதுர்த்தசிங்கிறது. இந்த தேய்பிரை சதுர்த்தசியினுடைய 2ஆம் பாகம், அது போல அமாவாசையிலே 2 பாகங்கள் மற்றும் அமாவாசைக்கு மறுநாள் ஆகிய அந்த பிரதமைங்கிறது வருதுல, வளர்பிறை பிரதமையிலே முதல் பாகம் வரை வரக்கூடிய இந்த 4 கரணங்களிலே நிச்சயமாக எந்த விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடாது. அது நம்ம ஓரளவுக்கு பண்ண போறதில்லை. என்ன, நாளைக்கு அமாவாசைன்னு வச்சுட்டா இன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டா, இன்னைக்கு எதுவும் கல்யாணங்கிற மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டா, அமாவாசை நாள்லயும் கல்யாணம் பண்ண போறதில்லை, மறுநாள் பிரதமைன்னு வரும்பொழுது பாட்டி மேல எதுவும் செய்ய மாட்டோங்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கரணங்கள் என்பது அசுப கரணங்கள். அந்த கரணம் தப்பினால் மரணம்னு சொல்றா தெரியுமா? ஆக அந்த கரணங்களிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா அமாவாசை ரொம்ப நிறைஞ்ச நல்ல நாள், இன்னைக்கே நம்ம பாக்கு வெத்தலை மாத்திக்கலாம், தட்டு மாத்திக்கலாங்கிற மாதிரி நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்களை கூட அமாவாசை நாளிலே செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய 2 கரணங்களுமே
அசுப கரணங்கள் தான். சங்கல்பம் சொல்லும்போது பார்த்திருக்கோம் இல்லையா? சுப நட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம்னு சொல்லிட்டு தானே சங்கல்பத்தை சொல்லுவா. அப்ப என்ன யோகமாக இருக்க வேண்டும்? சுபயோகமாக இருக்க வேண்டும், சுப நட்சத்திரமாக இருக்க வேண்டும், சுப கரணமாக இருக்க வேண்டும். இந்த யோகம் கரணங்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்துத்தான் நாம் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.